யாழ்ப்பாணத்தில் புறப்பட தயாரான ரயிலில் அவசரமாக ஏறிய யுவதி விபத்தில் சிக்கி கால் துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக மிக முக்கியமான, அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக 52 வயதுடைய தமிழ் பெண்ணை கணவன் துரத்தி வெட்டி கொலை செய்திருக்கின்றார். தகாத உறவு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னர் கூட வவுனியாவில் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் போலீசார் புலனாய்வு தகவலுக்கு அமைய இளைஞனை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணம் வந்த யாழ் தம்பதியினர் விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான பின்னணியையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது எம்மவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது, எந்த இடத்திற்கும் சரியான நேரத்தில் செல்வதில்லை. அதாவது ஒரு இடத்தில் 8 மணிக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வீட்டிலிருந்து செல்ல 30 நிமிடங்கள் ஆகும் என்று சொன்னால் நாங்கள் 15 நிமிடம் இருக்கின்ற நிலையில் தான் வீட்டிலிருந்து அந்த இடத்திற்கு செல்வதற்கு புறப்படுவோம். அதுவரை வீட்டில் ஏதாவது தேவையில்லாத வேலைகளை தான் பார்த்து கொண்டிருப்போம். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது வீதியிலோ அல்லது வேறு இடங்களிலோ விபத்துக்கள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதாவது வேகமாக அவசரமாக புறப்படுகின்ற போதோ அல்லது வாகனத்தை செலுத்தி செல்வதன் ஊடாகவோ பல விபத்துக்களில் தமிழர்கள் சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். அதே போல பலரும் சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். அது தவிர இன்னும் ஒரு விடயமும் நடக்கிறது. பேருந்தில் ஒரு பயணம் செய்வதற்காக உடனடியாக அவசரமாக செல்வது. அப்போது அந்த நேரத்தில் ஒரு பேருந்து அந்த இடத்திற்கு, நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு செல்லுகின்றது சொன்னால் அந்த பேருந்து பயணத்தை ஆரம்பித்ததன் பின்னரும் ஓடி போய் ஏறுவது, இதனால் விபத்துக்கள் இடம்பெறுவது வழக்கமானதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவம் தான் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலும் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. புறப்பட தயாராயிருந்த ரயிலில் அந்த பெண் ஏறுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பெண் தடுமாறி ரயிலுக்குள் விழுந்து விபத்தில் சிக்கியிருக்கின்றார். இதன் போது அந்த பெண்ணின் கால் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பெண்ணின் ஒரு கால் அந்த இடத்திலே துண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அந்த பெண் உடனடியாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே யுவதி ஒருவர் தான் இவ்வாறு விபத்தில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் புறப்பட தயாரான இந்த ரயிலில் அவசரமாக ஏறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரயில் தனது பயணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த தருணத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு சம்பவமாக மனைவியை துரத்தி கணவன் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ரத்தினபுரி பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தமிழ் பெண்ணான 52 வயதுடைய பரமசிவம் காளியம்மா எனப்படுகின்ற 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேயிலை தோட்டத்தில் தேயிலை கொய்து கொண்டிருந்த பெண்ணை கணவன் தேயிலை வெட்டுகின்ற கத்தியால் துரத்தி வெட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணவனிடமிருந்து உயிரை காப்பாற்றுவதற்காக குறித்த பெண் 100 மீட்டர் தூரம் ஓடியதாகவும், ஆனால் அந்த பெண்ணை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு அந்த கூறிய கத்தியால் மனைவியை வெட்டி கணவன் கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தகாத உறவு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற அதே வேளை கடந்த சில காலமாக கணவன் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு மனைவியை கணவன் கொலை செய்வது, கணவனை மனைவி கொலை செய்வது, இவ்வாறான பல சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தமிழர்கள் மத்தியிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் சில மாதங்களுக்கு முன்னர் அல்லது அண்மையில் சொல்லலாம்
வவுனியாவிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. மனைவியை கணவன் சந்தேகத்தின் அடிப்படையிலே கொலை செய்திருந்தார். அதற்கு பிறகாக மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு பொலிஸ் நிலையத்தில் சென்று சரணடைந்திருந்தார். இந்த சம்பவம் உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாக பல சம்பவங்கள் இலங்கையிலே நடக்கின்றது, அதாவது சிங்கள பகுதிகளில் நடக்கின்றது. அதே போல தற்பொழுது ஒரு தமிழ் பெண் இவ்வாறு கணவனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதாவது நீங்கள் விரும்பினால் வாழலாம், உங்களுக்கு விருப்பமில்லை, அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்கின்றார்கள், நீங்கள் பிரிந்து வாழலாம், அதுதான் சரியான தீர்வு. அதனை தாண்டி துரோகம் செய்வது சரி என்று நீங்கள் சொல்ல வரவில்லை. முடிந்தவரை ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள். அப்படி உள்ளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் இருவரும் சமரசமாக பிரிந்து உங்களது வாழ்க்கைகளை தனித்தனியாக தொடங்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இதனூடாக சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது. அதனை விடுத்து வாழ கொலை சம்பவங்களை செய்து இருவரது வாழ்க்கையும் இழக்காதீர்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். மற்றொரு செய்தியாக, புலனாய்வு தகவலுக்கு அமைய போலீசார் அதிரடியாக செயற்பட்டு யாழ்ப்பாணத்தில் இளைஞனை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதி இளைஞன் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுன்னாகம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சுன்னாகம் நகர்பகுதிக்கு ஒரு இளைஞன் போதை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வருவதாக, அதன் அடிப்படையில் போலீசார் அதிரடியாக செயற்பட்டு 500 போதை மாத்திரைகளுடன் இளைஞனை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞன் விற்பனை செய்வதற்காக இவ்வாறு 500 போதை மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சுன்னாகம் நகர்பகுதிக்கு சென்ற நிலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதியில் தற்பொழுது போதை பாவனை என்பது அதிகரித்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் தம்பதியினர் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றார்கள். 2 தம்பதியினர்கள் இவ்வாறு போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருப்போம். ஆகவே குடும்பமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள், குடும்பமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலை தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பது யாழ்ப்பாணத்திற்கான மிக அபாயமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே போதை வஸ்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். எனவே அதற்காக அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், போலீசார், அரசாங்கம் அனைவரும் இணைந்து இதற்காக இறுக்கமான நடவடிக்கைகளும் கடுமையான தண்டனைகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு வந்த தம்பதியினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதியினர் கடந்த 1996ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து படகு மூலமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு இந்தியா சென்றவர்கள் தமிழ்நாடு அகதி முகாமிலே தங்கி இருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இவ்வாறு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு வர முயற்சித்த நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக, அதாவது அவர்கள் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முதலும் நபரொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பான செய்திகள் வெளிவந்திருந்தது. எனவே தொடர்ந்து இவ்வாறு பலர் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகையால் இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்று விட்டு அங்கிருந்து இவ்வாறு இலங்கைக்கு வருகின்ற போது இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.